ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு நம்ம நிறைய பவர் கொடுக்கும்போது அவங்க அந்த பவரை அபியூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்டான்ஃபோர்ட் பிரிசன் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி 1971ல் பண்ணியிருக்காங்க. இந்த ஆராய்ச்சியில் சாதாரண காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், சைக்காலஜிக்கலி சேன், ஹம்பிள், கைண்ட், நல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹெல்த்தியாக இருந்திருக்காங்க. இவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் ஒரு பிரிசனில் உட்கார வச்சு, நீங்கள் பாதி பேர் பிரிசனர்ஸ், நீங்கள் பாதி பேர் பிரிசன் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள அங்கே ஒரு சில வாரம் நடிங்க அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. ஆனால் ஒரு வாரம் கூட ஆகல, சில நாட்கள்லேயே இந்த நிறைய பிரிசன் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அவங்க இந்த பிரிசனர்ஸை பயங்கரமாக சைக்கலாஜிக்கலி, ஃபிசிக்கலி ரொம்ப அப்யூஸ் பண்ணிட்டு வர்றதை நோட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இதில் நிறைய பேர் இந்த பிரிசன் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவங்க ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணாமல் புது புது மெத்தட்ஸ் ஆஃப் ஹியூமிலியேஷன் அண்ட் அப்யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. They even forgot that they are part of a study. இந்த ஆராய்ச்சியிலேருந்து ரொம்ப முக்கியமாக என்ன தெரிய வந்துச்சுன்னா, பவர்ன்றது ஒரு டூல் கிடையாது. இட்ஸ் மோர் லைக் அ ட்ரக் தட் கேன் சேஞ்ச் அ பர்சன். இதை பவர் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப ஹம்பிளாக, கைண்டாக நம்ம மக்களால் ஒரு பவருக்கு வரும். ஆனால் அந்த பவர் நம்ம கைக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் we are more likely to turn corrupt and start abusing that power.